அடுத்ததாக சிங்கப்பூர்லேருந்து முகமது அப்துல்லா கேட்குறாரு, ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கிறார். இந்த வீடியோவில் பேசுபவர் அபூபக்கருக்கு மட்டும் கதவை திறந்து வையுங்கள் என்று பள்ளிவாசல் கதவை சொல்கிறார். அபூபக்கர் தொழுகை நடத்துவதற்காக அபூபக்கருக்கு மட்டும் கதவை திறந்து வைப்பதாக என்பதாக சொல்லி இருக்கிறார். ஆனால் தங்களுடைய பயானில் நான் கேட்டிருக்கிறேன், அபூபக்கருக்கு தன்னை பார்க்க அனுமதியுங்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன். தாங்கள் கூறியதில் கதவு என்பதின் பொருள் ரசூலுல்லாஹ் பார்க்க அனுமதி என்று விளங்குகிறது. ஆனால் இவர் கூறியதில் கதவு என்பதன் பொருள் பள்ளிவாசலின் கதவு தொட வைப்பதற்காக என்று விளங்குகிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறார். இந்த கேள்வியை புரிந்து கொள்வதாக இருந்தால் சில விவரங்களை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, அபூபக்கருடைய வாசலை தவிர எல்லா வாசலையும் அடைத்து விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லி அவங்க மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வாசல் அடைக்கிறதுக்கு கருத்து என்னென்னு கேட்டால் பர்மிஷன் கொடுக்குறதுங்கிற அர்த்தம். அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் சொல்லியிருந்தேன். இதே ஹதீஸுக்கு வேறு ஒரு அறிஞர் சொன்னதாக அவர் விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை கதவுண்டா கதவு தான், கதவை திறந்து வைக்கிறதுனா பள்ளிவாசல், அதாவது எப்படின்னு கேட்டால் பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவி இருக்குல்ல பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுடைய அமைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் தொழுகிற திசை இருக்கும்ல, இமாம் நிற்பார்ல, அந்த திசையில் வரிசையாக அந்த சுவர் இருக்கும்ல ஃபுல்லாக, அந்த தடுப்பில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் குடியிருப்பாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி, இன்னொரு மனைவி, அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட அங்கே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா பள்ளிவாசலுக்கு அப்படியே வந்துடுவாங்க. பள்ளிவாசல் பொதுமக்கள் வர்றது ஃப்ரண்ட் சைட்லேருந்து வருவாங்க. இவங்க உள்ளே இருக்கிறாங்க. பள்ளிவாசல் உள்ளக போய் உள்ளுக்குள்ளே உள்ள அந்த மெஹராபு தொழுகிற திசை இருக்குல்ல, அந்த திசையிலேயே பல வீடுகள் இருக்கும், பல அறைகள் இருக்கும். அந்த அறைகளில் ஒவ்வொருத்தரும் ஒரு அறையில் குடியிருப்பாங்க. அப்போ அந்த உள்ளேருந்து வரக்கூடிய அந்த வழி இருக்குல்ல, அந்த வாசல் வழியாக தான் இவங்கெல்லாம் உள்ளே வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வர்றதா இருந்தால் பள்ளிவாசலுக்கு வெளியிலேருந்து உள்ளே வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க, பள்ளிவாசல்லே அந்த மெம்பருக்கு பக்கத்தில் அவங்க வீடு இருக்கும், அது வீட்டிலேருந்து அப்படியே வந்துடுவாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் அவங்க எல்லா மனைவிமாருடைய வீடும் இருக்கும். அதே மாதிரி அவங்க மருமகன் அலி அவர்களுக்கு கூட அங்கே ஒரு வீடு இருந்துச்சு. அங்கே தான் ஃபாத்திமா அங்கே தான் இருந்தாங்க. அலி என்ன செய்வார்னா பள்ளியிலேருந்து பள்ளிக்கு வந்துடுவார். பள்ளியிலேருந்து பள்ளிக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. அதில் அபூபக்கர் அவர்களுக்கும் ஒரு வீடு இருந்திருக்குது. அபூபக்கர் அவர்களுக்கும் அவர் அங்கே குடியிருந்திருக்கிறார். அவர் ஊருக்கு வெளியே ஒரு குடியிருந்தால் கூட இங்கே என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டால் அவர் இன்னொரு மனைவி இருந்தாங்க மதீனாவுக்குள்ளே, அந்த மனைவியோடு இருந்திருக்கலாம், வீட்டில் இருந்திருக்கார். அப்போ எல்லா வாசலையும் அடைச்சிருங்க, அபூபக்கர் மட்டும் பள்ளி வாசலில் வீட்டில் இருந்தே பள்ளிக்கு வர்ற மாதிரி அந்த வாசலை மட்டும் திறந்து வைங்க, பாக்கி எல்லோரும் சுற்றிக்கிட்டு என்ட்ரன்ஸ் வழியாக தான் வரணும், அபூபக்கரை தவிர மற்ற அப்படிங்கிற அர்த்தம் அது கொடுக்க முடியும். அந்த ஒரு அறிஞர் சொல்கிறாருங்கிறீங்கல்ல, அந்த கருத்தையும் கொடுக்க முடியும். ஆனால் இலக்கியமாக அர்த்தம் அபூபக்கருடைய வாசலை தவிர எல்லா வாசலையும் அடையுங்கள் என்பது அவரை மட்டும் பார்க்க அனுமதி கொடுங்கன்னு சொன்னோம்னா நம்ம நேரடி அர்த்தம் கொடுக்காம சொல்லலாம். அல்ல நேரடி அர்த்தமே கொடுக்கலாம்னு தான் அதிகமான பேர் சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்டால் மஸ்ஜித் நபவியை பொறுத்த வரைக்கும் எந்த மனிதர் பள்ளிவாசலுக்கு வர்றதா இருந்தாலும் அதனுடைய முகப்போலியாகத்தான் வருவார்கள். ஆனால் பள்ளி உள்ளக்கையே குடியிருந்தவர்கள் இருந்தாங்க. பள்ளி உள்ளக்கன்னா பள்ளியுடைய செவத்தை ஒட்டி பின்பக்கமாக குடியிருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சுற்றிக்கிட்டு வரமாட்டாங்க, அப்படி வாசல் தோன்று வந்துடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வந்தார்களோ அந்த மாதிரி பள்ளியில் இருந்து கொண்டே பள்ளிக்கு வந்துடுவாங்க. இப்படி பல வாசல் இருந்துச்சு, பல பேர் அங்கே இருந்தாங்க, பல வாசல் அங்கே இருந்தது. அந்த பல வாசல் இருந்ததுனால எல்லா வாசலும் அடைச்சிருங்க. இனிமேல் அபூபக்கர் மட்டும்தான் என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் அது மாதிரி வருவாங்க. அதே மாதிரி அபூபக்கர் என்ன செய்வார்னு கேட்டால் அவர் உள்ளேருந்து பள்ளிக்கு வந்துடுவார், அவர் வீட்டில் இருந்தே பள்ளிக்கு வந்துடுவார். அந்த அர்த்தமும் கொடுக்கலாம் அப்படின்றத அதிகமான பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் அவர் சொல்கிறது கரெக்டு தான், அந்த அர்த்தம் கொடுக்கலாம். அந்த வாசலை தரங்கள் என்று ஒரு இலக்கிய அர்த்தமாக கொடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்கள சந்திக்கிறதுக்கு உள்ள வாய்ப்புன்னு அர்த்தம் வச்சுக்கிடலாம். அதில் வாசலுக்கு வாசல்னு அர்த்தம் கொடுத்தோம்னு சொன்னால் அதை வச்சு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் பள்ளி வாசலுக்கு பல வாசல் இருந்துச்சு. பள்ளிவாசல் உள்ளக்க மெம்பர் இருக்கும்ல, அந்த மெம்பர் இருக்கிற அந்த திசையில் சுவர் இருக்கும்ல, அந்த சுவத்தில் ஒவ்வொரு வாசலாக இருக்கும். ஒன்று ஆயிஷாவுடைய வீடு, ஒன்று ஹப்ஸா வீடு, அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் வீடு ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய வீடுன்னு ஒன்று ஃபாத்திமாவுக்கு இருந்த மாதிரி அபூபக்கருக்கு முக்கியமான ஆளுக்கண்டு அதுவும் ஒதுக்கி இருந்திருக்கிறாங்க. அபூபக்கர் என்ன செய்வார்னா வீட்டிலேருந்து இங்கே இப்படி பள்ளிவாசலுக்கு வர வசதியாக இருக்குமேண்டு
அவங்க என்ன செய்வாங்கன்னா பள்ளிவாசலுக்கு வந்து மற்ற மக்கள் வர்ற மாதிரி நுழைவாயில் வழியாக வராமல் அவங்க வீட்டிலேருந்து டக்குன்னு உள்ளே ஓடியாந்துருவாங்க. கதவை திறந்தா பள்ளிவாசல். அப்படி இருந்து கொண்டு இருந்தது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் அழைத்து லாக் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லா அவங்களுடைய மரணம் நெருங்கிருச்சு தெரிஞ்சதுனால இனிமேல் எல்லா வாசலும் அடைச்சிருங்க, இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது, அபூபக்கருடைய வாசல் மட்டும் திறந்துருக்குன்னு. ஏன்னா அவர் தான் தொழுவிப்பார். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தொழுவிக்கிற பொறுப்பு அவர்கிட்ட இருந்ததுனால இமாமா இருக்கிறவர் வந்து என்ன டக்குன்னு வரணுமா இல்லையா, சுற்றிக்கிட்டு வர்றதுனா முன் சஃபுக்கு அவர் வர முடியாது. அப்படிங்கிறதுனால அபூபக்கருடைய வாசலை மட்டும் திறந்து வைங்க என்ற அர்த்தமும் அது கொடுக்கலாம். நேரடி அர்த்தம் அதுதான். அந்த அந்த ஒருத்தர் சொல்கிறாருங்கிறீங்கல்ல, அவர் சொல்கிறது தான் நேரடியான அர்த்தம். ஆனால் நேரடியான அர்த்தத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம். அல்லது வாசலை திறங்க என்கிறது வந்து ஒரு நெருக்கத்தை காட்டுறதுக்காக வேண்டி, என்னை சந்திப்பதற்கு இல்லை வாசல் அடைச்சிட்டேன், கதவை சாத்திட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, கதவை சாத்துற அர்த்தத்தில் சொல்கிறதில்ல. இனிமேல் உனக்கு எனக்கு தொடர்பு இல்லைங்கிறதுக்கு கதவை சாத்திட்டேம்பாங்க, உனக்கு எனக்கு உறவு இருக்குங்கிறதுக்கு கதவை திறந்துட்டேம்பாங்க. அந்த ஒரு அர்த்தத்தை வைத்து நான் சொல்லியிருந்தேன் அப்படியும் கருத்து கொடுக்கலாம். அது குறைவான பேர் தான் அந்த கருத்தை கொடுக்குறாங்க. அதிகமான பேர் என்ன கருத்து கொடுக்குறாங்கன்னு கேட்டால், இல்லை வாசல்னா வாசலே தான், அவர் இமாம் அடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல நின்று அவர் தொழுவிக்க வேண்டி இருந்ததுனால அவர் மாத்திரம் பள்ளியில் இருந்தே பள்ளிக்கு வந்துடுவார். பாக்கி உள்ள வாசலாம் அடைக்க சொல்லிட்டாங்க. பாக்கி எல்லாம் அலி கூட பள்ளிக்கு வர்றாருந்தா இனிமேல் என்ன செய்யணும், சுற்றிக்கிட்டு என்ட்ரன்ஸ் வழியாக தான் வரணும். அவன் வெளிப்பக்கம் இருக்கும்ல, வெளிப்பக்கம் அப்படி போயிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து மஸ்ஜித் நபவியுடைய நுழைவாயில் வழியாகத்தான் உள்ளே வரணும்னு சொல்லிட்டாங்கங்கிறது தான் அதில் உள்ள விஷயம். அதனால் அந்த ஒரு கருத்தும் சரிதான். இலக்கியமாகவும் கொடுக்கலாம். நேரடியான அர்த்தம் கொடுத்தாலும் அதுவும் பொருத்தமான அர்த்தம் தான். நேரடியான அர்த்தத்தை அதிகமான பேர் கொடுத்துருக்குறாங்க.